பழனி வீட்டுக்கு போகிறாரு. வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க எல்லாருமே கூப்பிடுறாங்க. அவங்க அண்ணன் ஒய்ஃப் எல்லாருமே. ஆமாம், என்னை எதுக்காக வர சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு பழனி சொல்கிறாரு. இரு ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு வடி உள்ளே போகிறாங்க. போயிட்டு நகையெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இந்த நகை அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு இந்த நகை அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, இது ராஜிக்கு தான், இதில் ஆரம் கம்பல் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்க்கா எதுக்காக நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை அதுக்காக இல்லை, எல்லா நகையும் தான் அவங்களுக்கு தான் கொடுத்துட்டோம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, நகையெல்லாம் கொடுத்தோம், ஆனால் இப்போ அது எதுவுமே அவங்ககிட்ட இல்லை ராஜி சும்மா தான் இருக்கா, பார்க்கவே எனக்கு கஷ்டமாக இருக்குது, இந்த ஆரம் இதெல்லாம் என்னோடது, அதனால தான் நான் கொடுக்குறேன் அப்படின்னு வடிவு சொல்கிறாங்க. இதெல்லாம் என்கிட்ட கேட்டு தான் கொடுக்குறா அப்படின்னு சொல்லிட்டு பழனியோட அம்மா சொல்கிறாங்க. சரி இதை பார்த்து எடுத்துகிட்டு போய் கொடுத்துரு, நான் ராஜிக்கு கண்டிப்பாக கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நான் போய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பழனி அந்த நகையை எடுத்துகிட்டு வராரு. அப்படியே பாண்டியன் வீட்டில் கொஞ்சம் பேசிகிட்டே இருக்கா. ஐயோ இவர் வேறு இருக்காரா, இவர் எதற்கு எதுவுமே சொல்ல முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்துகிட்டு வராரு. இந்தா ராஜி அப்படின்னு சொல்லிட்டு நகையை கொடுக்குறாரு. அதை வாங்கி பார்க்குறாங்க. என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, உங்கள் அம்மா நகை கொடுத்தாங்க உனக்காக அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஆமாம் எதுக்கு அந்த நகையெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனும் சொல்கிறாரு. அதை கொண்டு போய் கொடுத்துருமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே கதிர் வராரு. வந்தவொடனே சொல்கிறாரு, எதுக்கு என்னது இது, இல்லை நகை கொடுத்து அனுப்பியிருக்காங்க, ஐயோ இந்த நகை வேண்டாம் கொண்டு போய் கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம் அப்படி சொல்லிட்டாரு. அவ்வளோ நகையை வித்துட்டேன்னு சொன்னால் இப்போ இந்த நகையை மட்டும் அப்படியே கௌரவமாக இருக்கும், திருப்பி வேற கொடுக்க சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனுக்கு பயங்கரமாக கோவம் வருது. அப்போ விற்றுட்டேன், ஆனால் இப்போ கொடுக்கணும்னு தோணுது அப்படின்னு கதிர் சொல்கிறாரு. அப்படி பார்க்குறாங்க கோமதி மீனா எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க. இங்கே பாரு கதிர், எந்த முடிவாக இருந்தாலும் ராஜியை எடுக்கட்டும் அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. அப்படி நகையை பார்க்குறாங்க. இல்லை அம்மா கொடுத்துருக்காங்க, திருப்பி கொடுத்தா அம்மாவுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும், நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்கிறாங்க. அப்படி கோமதி மீனா ரெண்டு பேருமே சிரிக்கிறாங்க. சரி போ நகையை எடுத்துகிட்டு போய் உள்ளே வைப்போ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அங்கேருந்து போகிறாங்க. அந்த நகையை எடுத்துகிட்டு போய் ராஜி உள்ளே வச்சுக்கிறாங்க. வீட்டில் தங்கமயிலோட அம்மா எல்லாருமே இருக்காங்க. அப்போ அவங்க அப்பா வராரு. வாசல்லே நினைக்கிறாரு, ஐயோ இவ வேற பணம் வாங்கிட்டு வர சொன்னாலே, பணம் கிடைக்கலன்னு சொன்னால் நம்மளை ஒரு வழி பண்ணிடுவாளே, என்ன பண்ணுறதே தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டே வராரு. என்னங்க போனீங்களே பணம் கிடச்சிதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பணமா, நான் போய் கேட்டேன் கிடைக்கவே இல்லை. என்னங்க இப்படி சொல்கிறீங்க, அவங்களுக்கு பாதி பணம் தரேன்னு சொன்னோம், இப்படி பண்ணால் எப்படிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் நீ பண்ணிட்டியா எல்லாத்தையும் அப்படின்னு அவங்க அப்பா கேட்குறாரு. நான் என் வேலையெல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்கேன், போய் உள்ளே இருக்க எடுத்துகிட்டு வா போ அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா போ, ஏதாவது ஒரு வேலையாவது ஒழுங்காக செய்ப்போ அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இருமா நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சி போய்ட்டு எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்து நகையெல்லாம் காட்டுறாங்க. ஒரிஜினல் தங்க மாதிரியே இருக்கே, எப்படி உன்னால் இப்படி பண்ண முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாரு. ஆமாம்மா ஒரிஜினல் தங்க மாதிரியே இருக்குது, இது 80 சவரன் புரியுதா, அம்மா அவங்க கண்டுபிடிச்சிட்டா என்னம்மா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் கேட்குறாங்க. இங்கே பாருடி, ஃபஸ்ட்டு போ, ஒரு நாள் கூத்து தான் இது, இந்த நகையெல்லாம் போட்டுட்டு போய் கல்யாணம் பண்ணிவிடு, அதுக்கப்புறம் இந்த நகையை எடுத்துகிட்டு வா அப்படின்னு நான் லாக்கரில் வச்சிடுறேன், லாக்கரில் இருக்குன்னு சொல்லுவோம், அப்படியே ஏமாற்றுவோம், நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஏமாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அம்மா இதெல்லாம் தப்பு இல்லையாம்மா, பாவம் இல்லை அவங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் சொல்கிறாங்க. இப்போ என்ன தாண்டி பண்ண சொல்கிற, என் தலையெழுத்து இதெல்லாம் இப்படிலாம் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு பணமே வேறு கிடைக்கல, ஏற்கனவே பயங்கர கோவத்தில் இருக்கேன், சாம்பார் வைக்கணும், போய் அந்த வெங்காயத்தை எடுத்துகிட்டு வா அப்படின்னு அவங்க பொண்ணுக்கிட்ட சொல்கிறாங்க. அம்மா இன்றைக்கும் சாம்பாரா, என்ன பிரியாணி பண்ணணுமா உனக்கு, போடி போ, ஏதோ இருக்கிறத ஆக்கி போடுறேன், அதுவே பெரிய விஷயம், உங்கள் அப்பங்கிட்ட வாழறதே பெரிய விஷயம், உங்களுக்குலாம் கல்யாணம் வேறு பண்ணணும், பாப்பா நான் படுற கஷ்டம் எனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயிலோட அம்மா பயங்கரமாக ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. ராஜி அந்த நகையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க, அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குள்ளே கரெக்டாக வராங்க அவங்க அக்கா. வந்தவொடனே என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இது எல்லாமே தங்க நகைங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. அப்படியா, எல்லாமே தங்க நகைகளா, எத்தனை பவுன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. அவங்க பொண்ணு கோமதியோட பொண்ணு. இது எல்லாமே ஒரு 58 பவுன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. அப்படியா, காட்டு